பெண்ணாடம் அருகே கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் வெள்ளாற்றின் குறுக்கே தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்துரை. செந்தில்துரை, விவரங்களை பதிவு செய்ய. பெண்ணாடம் அருகே கோட்டக்காடு கிராமத்தில் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கும் மேம்பால பணிகள் கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அதன் அருகே தரைப்பாலம் போடப்பட்டுள்ளனர் அப்பகுதி மக்கள் செல்வதற்காக. இந்த நிலையில் அரியலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் வயல்வெளியில் பகுதியில் உள்ள மழைநீர் வெள்ளாற்றில் வருவதால் அதன் காரணமாக சவுந்தர சோழபுரம் கோட்டைக்காடு கிராமத்தின் இடையே வெள்ளாற்றில் தற்காலிகமாக போடப்பட்ட தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அந்த வழியாக செல்லும் சவுந்தர சோழபுரம், கோட்டைக்காடு, ஆலத்தியூர், ஆதனக்குறிச்சி, முள்ளுக்குறிச்சி, முதுகுளம், தெத்தேரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி வரும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அடிப்படை தேவைக்காகவும் விவசாய தேவைக்காகவும் இந்த தரைப்பாலத்தின் வழியாக சென்று வந்த நிலையில் தற்போது போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இங்கே கட்டப்படும் மேம்பாலம் 7 ஆண்டுகளுக்கு மேலாக பணிகள் நடைபெற்று வருவதால் முழுமையாக முடிவடையவில்லை. இதனால் அப்பகுதி கிராம மக்கள் இதனை உடனடியாக கட்டித்தர கோரி கோரிக்கை வைத்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் இப்பகுதியில் பெய்யும் மழையால் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்துரை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.